இந்த ஜாமான் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். வாங்க அதை நம்ம பேக் பண்ணலாம். பிஸ்கட்டு, பூஜை ஆயிலு, இதை நம்ம இன்றைக்கி நம்ம பேக் பண்ண போகிறோம். இதை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம். இந்த பேக்கில் தான் வைக்க போகிறோம். பத்துமாங்க இது எடுத்து வச்சோன்னா அந்த பேக் அந்த இது வைக்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு ஒடிசாவில் உள்ளவங்க இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, யார்கிட்ட ட்ரெஸ் கொடுத்தது இது கொண்டு வந்து அவங்க வீட்டில் கொடுக்கணுமா. இது ஒரு இது இதையும் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இங்கே சாமி கும்பிட்டோங்க. திருநூல் இதெல்லாம் குங்குமமும் இருந்துச்சா. இது வந்து ஸ்வைன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே தாங்க இருக்கும். நான் ஒடிசாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லி கொடுக்குறா பூவாக்கு? பூவா தமிழ சொல்லுவா என்ன போகுது? ஹெலிப்பில் பூ சாக்லேட் பார்த்து. இது வந்து சத்து மாவு. அங்கே இது வந்துட்டு மழை காலமாக இருக்குதுங்க ஒடிசாவில். மழை காலங்கிறதுனால வந்துட்டு காய வைக்க முடியாது, அலசி காய வைக்க முடியாது. இது பேக் பண்ணி வா. சரி கொண்டு போ. இதெல்லாம் நம்ம ஒழிச்சு வச்சிடணுங்க. பூவா பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வச்சிடணும். சாக்லேட் பார்த்தா கொடுக்க மாட்டோம். நீ மிளகா எடுத்துக்கிறோம். ஐயோ பார்த்துட்டாங்க. ஐயோ மருந்து இது. இது மருந்துமா, இது மருந்து. இதை ஒழிச்சு வச்சாருங்க. பார்த்துட்டான். இதையும் பார்த்துட்டாங்க. பூவா கண்ணுக்கு போட்டு சாக்லேட் எப்படி தான் தெரியும்னு தெரியாது. ஐயோ நான் அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஐயோன்ட்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சோப்புங்க. சோப்பு வந்துட்டு அண்ணி லைபாய் சோப்பு தான் குளிப்பாங்க. அதனால நாங்கள் லைபாய் சோப்பு வாங்கிட்டோம். பூவாவுக்கு வந்துட்டு பேபி சோப்பு. சோப்பு அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டாங்க. பூவாவுக்கு வந்துட்டு எப்படியுமே இது 1 மாதத்துக்கு ஓடும். 2 மாதம் ஒரு சோப்பே 1 மாதத்துக்கு ஓடும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 மாதத்துக்கு. எனக்கு வந்துட்டு மைசூர் சாண்டல். நான் வந்துட்டு இதான் நான் குளிக்கிறது. எனக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க மைசூர் சாண்டல் குளிக்கிறது. நான் எல்லா சோப்புமே குளிச்சு பார்க்குறதுங்க. இது நல்லா லாஸ்ட்டில் நான் லைபாயில் தாங்க குளித்தேன். இந்த வேர்வை காலம்லாம் முடிஞ்சு போச்சு. வேர்வை காலத்துக்கு லைபாய் சோப்பு குளித்தா நல்லாயிருக்கும். இப்போ மழைக்காலம் தானே ஒடிசாவில், அதனால் மைசூர் சாண்டல் குளித்தா நல்லாயிருக்கும். வெய்யுமா பூவாவுக்கு வந்துட்டு இது வந்து அரணா கயிறு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் அரணா கயிறே இருக்காது. அரணா கயிறும் போட மாட்டாங்க ஆம்பளை பசங்க. இருந்தாலுமே நான் வந்துட்டு வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா டைட்டாக இருக்குது. அதை கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக நான் பாக்கெட்டு சாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். டப்பா யூஸ் பண்ண மாட்டேன். டப்பா வந்து நிறையா வந்து யூஸ் ஆகுதுங்க. எனக்கு கரெக்டாக நான் கணக்கு பண்ணி யூஸ் பண்ணேன். ஒரு பேக்கெட் வந்து என் தலைக்கு. சப்போஸ் என்ன அதிகமாக இருந்துன்னா 2 யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பாதம், உளுந்து. நம்ம வீட்டில் அங்கே ஒடிசாவில் உளுந்து இருக்குது. இருந்தாலும் இந்த மழை நேரத்தில் வந்து அங்கே காயாதுங்க. அலசி காய வைக்க முடியாது. அதனால தான் நான் பேக்கெட்டோட வாங்கிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலைக்குலாம் சத்து மாவுக்கு பூவாவுக்கு அரைக்கிறதுக்காக இதுமாதிரி பச்சை பயிருமே நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு வெள்ளை டீ குடிப்பேன் நான். ஒடிசாவில் வெள்ளம் இருக்காது. வெள்ளம் இருக்குன்னா அந்த சர்க்கரைன்னு சொல்லுவாங்கள்லங்க. எது என்னடி அது உங்கள் ஊரில் இருக்குது? சர்க்கரை தானே. அதே லிக்விடு மாதிரி இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் டீ போட்டு குடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். லிக்விடு மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு வெள்ளனா அண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க. நான் குடிப்பேன் எனக்காக. அப்புறம் ஹனி. வெயிட் லாஸ் இப்போ நான் பண்ணுறது இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன். அம்மா வீட்டு குளத்தில் இருந்து. அதனால் நான் அதை விட்டுட்டேன். அங்கே போய் ஒடிசாவுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். அதனால தான் தேன் வாங்கிட்டு போகிறேன். ஒடிசாவில் நான் வந்துட்டு நம்ம ஒடிசாவு கடையிலலாம் போய் வாங்க முடியாதுங்க எதுவுமே. என்னை பொறுத்தவரை சாமிக்கெல்லாம் நம்மளாக விருப்பப்பட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடணுங்க. அவங்கள்ட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டாலும் புரியாது. அதனால தான் சாம்பிராணி. அங்கெல்லாம் சாம்பிராணி வந்து போட மாட்டேங்கிறாங்க. நான் ஈவினிங் டைம் போடுவாங்கங்க. காலை டைம்லாம் போட மாட்டாங்க. அது ஈவினிங் டைம் எப்போயாவது அண்ணி நெருப்பள்ளி வச்சு போடுவாங்க. அது கேட்க முடியாது. நான் வந்துட்டு இதுமாதிரி பேக்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டா காலையும் மலை ஒவ்வொரு சாம்பிராணி வச்சுக்குவேன்.
அதுமாதிரி தீப எண்ணெய் அப்படி தாங்க. எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாக்கா அவங்க வந்துட்டு நம்மளை மாதிரி பார்த்து அப்பா தான் வாங்கிட்டு வருவாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கலங்க. அங்கே உள்ள எண்ணெய் சாமிக்கு போடுற எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் தான் வாங்கியிருக்கு. 1 லிட்டர் வாங்கினா காசு அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நானே 1/2 லிட்டரில் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ரஸ்க்கு, பூவாவுக்கு ரஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் சுவைன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பேஸ்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பூவாவுக்கு வந்துட்டு ஷாம்பு, பூவாவுக்கு ஹிமாலயா தான் நான் வந்துட்டு பூவாவுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஹிமாலயா ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க. பூவாவுக்கு ஷாம்பு, சோப்பு, பேபி பாடி மசாஜ் ஆயில் எல்லாமே இருக்கும். இதில் நான் அப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல, சின்ன பிள்ளையில யூஸ் பண்ணுறது. ஹேர் ஆயில் வந்து அதில் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு சோப்பு அடுத்து ஷாம்பு 2 தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி தேங்காய் எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். வந்து அந்த மிளகா அங்கெல்லாம் இருக்காதுங்க. போட்டுக்கலாம், நம்மளே பச்சை மிளகா வாங்கி போடலாம். மழை டைமாக இருக்குது, அங்கெல்லாம் காயாது. அப்புறம் வந்துட்டு இதுவும் கற்பூரம். ஏய் ஃபோன் ஆஃப் பண்ணு, காப்பிரைட்டு வரும். அப்புறம் வந்து இது வந்து பச்சை கற்பூரங்க. சாமி பூஜை ரூமில் பச்சை கற்பூரம் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதுவுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அது அரைச்சி சத்து உள்ளது. பலதானியம். அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு வீல். அப்புறம் இது வந்துட்டு நான் ஒடிசாவில் இந்த நார் இருக்குல்லங்க, இந்த ஸ்க்ரப்பு வந்துட்டு நம்ம உடம்புக்கு நான் சோப்பு போட்டு இந்த ஸ்க்ரப்பு தாங்க நான் குளிப்பேன். இது கிடைக்கவே இல்லைங்க. ரொம்ப கடையாக அலைஞ்சோம் நானும் ஸ்வைனும். இது மாதிரி ஒடிசாவில் இல்லைங்க. அதனால தான் நான் இங்கேருந்து நான் வாங்கிட்டு போகிறேன் மேல் குளிக்கிறதுக்கு. இது போட்டு தேய்ச்சி குளிச்சாதாங்க எனக்கு திருப்தியாக இருக்கும், சோப்பு போட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன எடுத்துகிட்டு போனா பூ? வேற என்ன எடுத்துகிட்டு போனா? அவ்வளோதானா? எங்கிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் காணு. பிஸ்கட் எடுத்துட்டு வா, சாமி எடுத்துட்டு இருக்கு. பூவாக்கு எடுத்து ஸ்நாக்ஸ் இங்கே வச்சுருக்கிறேன். பூவாக்கு சாக்லேட்டு. இது ட்ரெயினில் கொடுக்கலாம்ல, அதுக்காக. அப்புறம் வந்துட்டு முறுக்கு, அந்த நேந்திர சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. அப்புறம் வந்து நிலக்கடலை வறுத்தது. நிலக்கடலை நம்ம வீட்டில் இருக்க இருந்தாலும் ஸ்வைன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ பார்த்துட்டான். டிக்கெட்டுமே நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க, காட்பாடி. நம்ம ட்ரெயின் எங்கே ஏறும்னா காட்பாடியில் தான் ஏறுவோம். இது வந்து காட்பாடிக்கு அது அந்தாண்ட ஏறுறது. இது வந்துட்டு ஈரோடு வந்துட்டு இங்கேருந்து ஈரோட்லேருந்து காட்பாடி போகிறதுக்கு 2 டிக்கெட் இருக்குங்க. இது வந்துட்டு போக்கு வந்துட்டு பேராசிட்டமாலுங்க. ஜுரத்தை கொடுக்குறது. சடனாக நம்ம போக்கு எதுக்கும் இது ரொம்ப ஜுரம் வந்துருச்சுன்னா நடுக்க வந்துடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். அதனால் கைவசமாக எப்போயுமே நம்ம கையில் வச்சுக்கணும். இது வந்துட்டு ஆன்டிபயோட்டிக். இதை கொடுக்கணும். அதையுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனோமா, இல்லாமல் அப்புறம் டெம்பரேச்சர், அப்புறம் நாசல் ட்ராப்ஸு, அப்புறம் சளி பிடிச்ச பேபி விக்ஸு. இது வந்துட்டு நடுக்க மாத்திரை. நடுக்கும் சொன்னால் அதிகமாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நடுக்க கொடுத்துதாங்க விக்ஸ் வந்து வெட்டிடுங்க. அந்த டைமில் பக்கத்தில் நம்ம கையிலே வச்சுக்கணுங்க. நமக்கு எங்கே போனாலும், நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் இதை அப்படியே நான் அந்த பர்ஸில் போட்டு நான் கொண்டுட்டு போயிடுவேங்க. பாருங்கள், சுத்தம் பண்ணிட்டேங்க. நம்ம சுத்தமாக அலசிட்டு காலைக்கு நமக்கு வந்துட்டு பட்டாணி ஊறுது. பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தான் இதான் நம்ம கொண்டு போக போகிறது. இதில் வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிடுவோம். இது வந்துட்டு குருமா எடுத்துக்கிடுவோம். இது சப்பாத்தி, பூவாக்கு. இதில் வந்துட்டு சத்து மாவு ரெடி பண்ணிட்டு போகணும். அப்புறம் போக தண்ணி பாட்டில், அப்புறம் சுடுதண்ணி தேவைப்படாது. நான் டீ போட்டு கொண்டு போக போகிறேன். அதுக்கு தான் அதெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூனு. அப்புறம் கத்தி, இது சால்ட்டு. கத்தி வந்து ஆப்பிள் வெட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒரு பையில் போட்டு கொண்டு போகணும். ஏன் நம்ம இந்த டைம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போகிறோம்னா, ரொம்ப ரேட்டு அதிகங்க. ட்ரெயினில் சாப்பிடவே முடியலைங்க, அந்த ரேட்டு விற்கிது. அதுக்கு நம்ம சாப்பாடு நம்ம செஞ்சு கொண்டு போகலாங்க. அதுவும் இந்த காசு நமக்கு இந்த டைம் டிமாண்டாக இருக்குதுங்க கொஞ்சம். அதனால தான் நானே சாப்பாடு செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி பாருங்க, மணி 3 ஆயிடுச்சுங்க.
நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியுமா? 2:40க்குங்க. எடுத்து தூக்கமே வரலங்க. ஊருக்கு போகிறத நினச்சி தாங்க தூக்கம் வரல. நானுமே எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டேங்க. பாருங்க, நான் எந்திரிச்சு குளிச்சுட்டேன். தலைக்கு வரலையும் குளிச்சுட்டேன். உள்ள தலைக்கு குளிச்சுட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன், மறந்துட்டு தான் குளிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம எப்படியுமே ட்ரெயினில் போகிறது நாளைக்கு காலையில், நாளைக்கு மதியத்துக்கு மேலே தான் வீட்டுக்கு போவோம். பையன் வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சு கொடுத்தாங்க, தூங்கினாங்க. அவங்க தூங்கவே இல்லை, 12 மணி வரை முடிச்சுட்டு தான் இருந்தாங்க. முடிச்சுட்டாங்க. இடத்துல இந்த ஒரு ட்ராலி, இந்த ஒரு ட்ராலி, இந்த ஒரு சின்ன பேக்கு, ஒரு பெரிய பேக்கு. இதில் சாப்பாடு தாங்க இருக்குது. சாப்பாடை நான் கொண்டு போகிறோம். கட்ட பையில் பூவா ஹாய் சொல்லு. இப்போ கிளம்பிட்டா பாருங்க. ட்ரெஸ்லாம் புது ட்ரெஸ் போட்டு தாங்க அழுகலை. சரி, அவ்வளோதான், வாங்க கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே, நாங்களுமே கிளம்பிட்டோங்க ஊருக்கு. நாங்களும் போயிட்டு வரோம். பேசுறதுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து ட்ரெயினில் போய் பேசிக்கலாம். இப்போ ஆட்டோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. சரி, வாங்க போகலாம். டைம் பாருங்கள், மணி பாருங்கள், மணி 5:10 ஆயிடுச்சுங்க. 4:30 இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும். வாங்க போகலாம். இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ் தாங்க போட்டு போகிறேன். சிம்பிளாக கட்டில் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு போகிறேன். நாங்களும் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். மணி 5:15 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு ஆட்டோவிலே நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம். ஏன்னா லக்கேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பஸ்ஸில் ஏறி போக முடியாது. ஆட்டோவிலே போய்க்கலாம். அங்கே பாருங்கள், முருகன் கோயில் திண்டல். பூவா வந்துட்டு சாமி கும்பிட சொன்னேன். பூவா பாருங்க, சாமி கும்பிட்றான் பாருங்க. நீ கும்பிடு. நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. 6 மணிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுமா. நம்ம வந்துட்டு ஒரு 5:15 போல் வீட்டை விட்டு கிளம்பணும். 3/4 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு சீக்கிரமாகவே போகிறாங்க. நமக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னா 7:50க்கு தாங்க ட்ரெயின். இந்த பொழுதில் எனக்கு இந்த காலை பொழுது தாங்க ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், காலையில் இந்த மாதிரி பொழுது விடியுதுமா, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க எனக்கு. இது ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடா? இப்போ தான் வரேன். நம்மளுமே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. நம்மளுமே சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் வந்துட்டு 7:50க்கு தாங்க. மணி இப்போ வந்துட்டு 6:30 மணி தாங்க ஆகுது. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே தான் போகுது. வா இல்லை, பார்த்து இங்கே வா. ஒன்று தானே, இப்போ வா.
ஸ்டார்ட் ஆகுது ட்ரெயின் 6:30 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அது ஸ்டேட்டஸ் காமிக்குமா? ஒன்று நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று, அதனால் வந்துட்டு சப்போஸ் வேறு பிளாட்ஃபார்மில் மாறி வர மாதிரி, அதனால தான் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து நம்ம போகிற ட்ரெயின் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வருதா. நம்ம இப்போ போகணும், நம்ம வந்துட்டு இப்போ காட்பாடி தான் போகிறோம். அதனால் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை அதில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் மாறி வரும்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகிடுங்க 6 மணிக்கு 6:30க்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னா வச்சுங்களேன், நம்ம ஸ்டேட்டஸ் காமிச்சிருக்கோம், அது பிளாட்ஃபார்ம்லேருந்து வருதுன்னு காமிச்சிடும். அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே. அதனால் நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே நம்ம டீ சாப்பிடலாம். டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். எனக்கு காலையில் டீ யாருமே கொடுக்கல. பூவாக்குமே நம்ம பிஸ்கட் கொடுத்துக்கலாம். வாங்க, கீழே உட்கார எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு சத்தியமாக பிடிக்கல. சேர் இருக்கான்னு பார்த்தேன், சேரில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம அங்கேயே உட்காந்துக்கலாம். ரொம்ப அழுக்காக இருக்குதுங்க தர. ஆனால் உள்ளே தாங்க நல்லா இருக்குது, ஆனால் வெளியில் நல்லா கசகசன்னு இருக்கு. இதாக இருக்க நம்ம லக்கேஜெல்லாம் எஸ்கலேட்டர் இருக்குங்க. வேண்டாங்க, நம்ம இப்போ ஸ்டெப்பில் போய்க்கலாம். என்ன போ ஏற முடியலங்க. ட்ரெயின் கத்துறான் பூவா. இந்த இதானடி இதாங்க ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இங்கே தான் காட்பாடி ட்ரெயின் வரும். வா அழுகுறாங்க இப்பயே ட்ரெயினில் ஏறணும்னு. இருக்கட்டு டீ எடுத்துக்கிறேன். இருக்கு வாங்க டீ குடிக்கலாங்க. கொடு கப்பை எடுத்துக்கிறேன். கப்பை எடுத்துட்டு வந்துட்டாங்க. டீ குடிக்க போக்கு பிஸ்கட்டு விட்டுறேன். டப்பா எடுத்துட்டு வந்தடா. போக்கு ஃபஸ்ட்டு பிஸ்கட் ஊட்டிக்கலாம். இப்போ ஒரு ட்ரெயின் வரப்போகுது. எந்த ஊர் டி? காட்பாடியா? நம்ம போகலாமே. நம்ம இதுக்கு போவோம். ரெண்டு மூணு ட்ரெயின் காட்பாடி தாங்க போணுச்சு. அந்த ட்ரெயினெல்லாம் இவங்கெல்லாம் ஏறலைங்க. நம்ம போகிற ட்ரெயினில் அதே ட்ரெயினில் தாங்க இவ்வளோ கூட்டமுங்க. வேறுங்க கூட்டமாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு பெருந்துறை வந்துட்டு இருக்குதுங்க.
சீக்கிரமாக வந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். பூவா வர ரொம்ப அழுகு ட்ரெயினில் ஏறணும்னு. 2 ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. ட்ரெயின் வர போகுதுங்க. எங்க சாமி கும்பிடுறா? எங்க வருது? அங்க ஒரு கொடி தேசிய கொடி பார்க்குது பாருங்க. அது சாமி அங்க கும்பிடுறோம். அது சாமி இல்லை, சாமி. ஆமாங்க, இங்க வருங்க. 12,680 போட்டிருக்கா. அதுதாங்க ட்ரெயின் நம்பர். நமக்கு வந்து T3 ட்ரெயின் வந்துருச்சு. T3 இங்கே நின்னாலே போதும். அழுது இல்லை, இதுதாங்க நம்ம ட்ரெயின். இதில் வந்துட்டு நமக்கு வந்து D3. இது செகண்ட் கிளாஸ். C1. C2. அப்பனா அங்க நிக்குங்க போல. T3. T1. அங்க தாங்க போகணுவா. T3 அங்க நிக்குண்டா. T3 அங்க போகணுங்க. சொன்னால T3 அங்க போகணும். வாடி வா போகலாம். சரி வாங்க, அங்க போகணுங்க. கூட்டமா இருக்குங்க. நாங்களுமே ட்ரெயின் ஏறிட்டோம். சேலம் வந்துருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. பக்கத்தில் இருக்குதுங்க மலை. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து காட்பாடிக்குள்ளே போயிட்டு இருக்குதுங்க. காட்பாடிக்குள்ளே இந்த சைடில் நான் வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நான் ஒரு சில இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஆனால் திருவண்ணாமலை, வேலூர், அப்புறம் காட்பாடி, இந்த ஆந்திரா சைடு பக்கம் நான் போனதில்லைங்க. நான் ட்ரெயினில் போயிருக்கேன் ஒடிசாவுக்கு. ஆனால் நம்ம போகிறது வந்துட்டு சென்னை சைடு தான் போவோம். ஒடிசாவுக்கு சென்னை வழியாக தான் போவோம். ஆனால் இப்போ நம்ம போகிறது வந்து காட்பாடி வழியாக போகிறோங்க. வேலூர் சைடு, ஆந்திரா, திருப்பதி எல்லாம் இருக்குல்லங்க, அந்த சைடு போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நான் இங்கே வந்துட்டு எனக்கு எதை ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைன்னா, இந்த லக்ஷ்மி நாராயணி டெம்பிள் இருக்குதுங்க, கோல்டன் டெம்பிள் வேலூரில். அந்த கோயிலுக்கு போகணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா எங்களோட குலதெய்வம் வந்துட்டு லக்ஷ்மி நாராயணி தான். இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஆசை. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போகணும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு திருப்பதி வெங்கடேஸ்வரா கோயில் இருக்குல்லங்க, அதுக்குமே நம்ம போகணும். அதுவுமே ஆசை தான். கண்டிப்பாக போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக மலை தாங்க இருக்குது. இந்த சைடு நான் வரணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு நான் ட்ரெயினில் தான் பார்த்துட்டு போகிறேன். இந்த சைடு ஓரளவுக்கு நான் வந்துட்டேங்க. ஆனால் இந்த வழி வந்துட்டு ஒடிசாவுக்கு போகிறது ரொம்ப ஈஸிங்க. ஸ்ட்ரைட்டாக ஆந்திரா போயிட்டு அப்படியே தெலுங்கானா போய் அப்படியே ஒடிசாவுக்கு போயிருங்க. ஆனால் நம்ம எப்போயுமே நம்ம எப்படி ஒடிசா போகிறதுனா, நம்ம ஈரோடு போயிட்டு சென்னை போயிட்டு அப்படியே அந்த வழியாக போகுங்க. ஆனால் இது வந்துட்டு இப்போ பெங்களூர்லேருந்து வர ட்ரெயின். இது பெங்களூர்லேருந்து வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒடிசா நம்ம போகிற ட்ரெயின் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இருக்குதுங்க.
இந்த ட்ரெயின் வந்து லேட்டாக 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு இருக்குது. கரெக்டாக நம்ம போயிடுவோமா என்னன்னு தெரியலைங்க. அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டோம்னான்னு தெரியல. இதே காட்பாடி வழியாக தான் நம்ம ஒடிசா போகிற ட்ரெயினுமே வருது. காட்பாடி அது வந்துட்டு 12:25க்கு வருது. இது வந்துட்டு ஆனால் வந்து 11:45க்கும் போட்டுட்டு இப்போவே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் லேட்டு. ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த நம்ம போகிற ட்ரெயினுக்கும் ஒடிசா போகிற ட்ரெயினுக்கும் வந்துட்டு 20 கிலோமீட்டருக்கு தான் இருக்குது. இது லேட் பண்ணாக்க நம்ம ஒடிசா போகிற ட்ரெயின் பிடிக்க முடியாதுங்க. ரொம்ப ஒரு இதாக இருக்குது, லேட்டாக போகுதுங்க. அந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினோட 40 கிலோமீட்டர். ஐயோ, இந்த ட்ரெயினை பின்தொடர்ந்துட்டு வருதுங்க. கடவுளே, ஒடிசா ட்ரெயினை பிடிச்சிடணுங்க. இது லேட் பண்ணாலும் அது ஆகாதுங்க. பிளாட்ஃபார்ம் ஆனால் வந்துட்டு இதே 2ஆம் நம்பர் தான், அதுவும் 2ஆம் நம்பர் தான். பிளாட்ஃபார்ம் மாற வேண்டியில்லை. இருந்தாலும் ஒரு சில ட்ரெயின் வந்து 20 நிமிஷம் வரலையும் நம்ம லேட் ஆகுங்க. திக்குன்னு இருக்குதுங்க உண்மையில். இன்றைக்கி ஒடிசா போயிடுவோமா என்னன்னு எனக்கு தெரியலையே.